எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜயன் பேசுறேன். இது நம்மளோட சேனல் விஜயன் டெக்னாலஜி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யூடியூபோட ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூடியூப்ல சில செட்டிங்ஸ் பண்ணணும். ஓகே, நேத்து வரைக்கும் லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சேனல் கிரியேட் பண்ணோம். அது யூசர் அக்கௌண்டா பிராண்ட் அக்கௌண்டா அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணுங்க அப்படின்றத பத்தி சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அந்த சேனலுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான பேனர் கிரியேட் பண்ண போறோம். யூடியூப் பேனர் கிரியேட் பண்ணலாம். ஃப்ரீயா எப்படி நீங்க ஈஸியா கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். அதே மாதிரி உங்க ப்ரொஃபைல் பிக்சர் அண்ட் அந்த ஐகான் இருக்கு இல்லைங்களா, வீடியோட ஐகான், இந்த இடத்துல ஒரு ஐகான் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த ஐகானை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா விஜயன் டெக்னாலஜி அப்படின்ற சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நம்ம ஒரு யூடியூப் பேனர் கிரியேட் பண்ணியிருக்கோம் தெரியுங்களா. ஸோ அழகாக நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேனர் மாதிரி இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இன்னும் அட்வான்ஸ் லெவல் பேனர்லாம் நம்ம வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது அப்கமிங் வீடியோவில் சொல்லித்தரேன். ஃபியூச்சரில் நம்ம வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் போடுவோம், அதில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த பேனர் எப்படி கிரியேட் பண்ணலாம், இங்கே விஜயன் டெக்னாலஜி அப்படின்னு வருது பார்த்தீங்களா, இந்த விஜயன் டெக்னாலஜி எப்படி கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் நம்மளோட வீடியோஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐகான் மாதிரி வருது இல்லையா இந்த வீடியோவில். ஸோ இந்த ஐகானை எப்படி நம்ம வந்து கொண்டு வரலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான மெத்தட், ஈஸியான மெத்தட், நீங்களும் பண்ணலாம், உங்கள் சேனலுக்கு பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்னோட சேனலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நேற்று ஒரு டம்மியான சேனல் ஒன்று கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அந்த சேனலுக்கு இப்போ நம்ம போயிடும். ஸோ நேற்று சில செட்டிங்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதை இனி வரும் வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேனர் கிரியேட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து உங்கள் சேனலில் பப்ளிஷ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ரைட்? ஒன்ஸ் நீங்க யூடியூப்ல வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நம்மளோட ஐகான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த ஐகானை கிளிக் பண்ணி யுவர் சேனல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒருவேளை நீங்க வந்து யூசர் அக்கௌண்டா இருந்தீங்கன்னா டைரக்டா யுவர் சேனல்ல நீங்க போயிடலாம். ஒருவேளை பிராண்ட் அக்கௌண்டா இருந்தீங்கன்னா ஸ்விட்ச் யூ அப்படின்னு கொடுத்து உங்களோட அக்கௌண்ட்டை நீங்க ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே 2 சேனல் கிரியேட் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். ஒன்று விஜயன் ரவிச்சந்திரன், இன்னொன்று வந்து டெக் விஜயன் 2021 அப்படின்னு கிரியேட் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம வந்து பிராண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால நான் டெக் விஜயன்ல அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் யூசர் அக்கௌண்ட் கண்டினியூ பண்ணுறீங்கன்னா அப்படியே உங்கள் யூசர் அக்கௌண்ட்லேயே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட சேனல் நேமை கிளிக் பண்ணுறேன். என்னோட நேமில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ மறுபடியும் நான் போயிட்டு யுவர் சேனல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் சேனல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அடுத்து நமக்கு ஒரு செட்டிங் பேஜ் மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நம்ம வந்து சில லே அவுட்ஸ் இதெல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் என்னன்றது அப்படி பார்ப்போம். வீடியோ ஸ்பாட்லைட் என்னன்றது இனிவரும் வீடியோஸ்குள்ள சொல்கிறேன். ஸோ இப்போ அதை பற்றி நம்ம வரி பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா பிராண்டிங் அப்படின்ற ஒரு பேஜுக்கு போவோம். ஸோ பிராண்டிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலோட ப்ரொஃபைல் பிக்சர் அண்ட் சேனலோட பேனர் இமேஜ் அண்ட் வாட்டர் மார்க், இது வீடியோ வாட்டர் மார்க், இது எல்லாமே வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் கிரியேட் பண்ணுவோம். பேசிக்கான ஒரு பிக்சரை நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, canva.com அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு. ஃபியூச்சரில் வந்து நம்ம வந்து அட்வான்ஸ் லெவல் கிரியேஷன்லாம் நம்ம வந்து ஃபோட்டோஷாப் மூலமாக எப்படி பண்ணலாம் அப்படின்றத ஃபியூச்சரில் பார்க்கலாம், அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக, அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியான வீடியோஸை வந்து பேனர்ஸ் அந்த இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணலாம் யூடியூப்பில் அப்படின்னு, யூடியூப் தம்ப்நெயில்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுலாம் கூட இதில் நான் இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இதில் வந்து பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா canva.com அப்படின்றதுல வந்துட்டேன். ஜஸ்ட் சைன் அப் பண்ணி நீங்கள் ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணிப்பீங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சேம் கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு நான் வந்து சைன் இன் பண்ணிக்கிறேன். பர்சனல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறேன், மேபி லேட்டர்னு கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறது சேனலோட லோகோ, அதாவது ப்ரொஃபைல் பிக்சரை கிரியேட் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு வரல அப்படின்னா ஹோம் பேஜில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் அதை பண்ணும்போது வரல அப்படின்னா டாப்லேயே இங்கேயே வந்துடும் 500x500 அப்படின்ற ஒரு விஷயம் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரெக்கமெண்டட் டு யூஸ் பிக்சர் தட் 98x98 அப்படின்னு காமிப்பாங்க. மேக்ஸிமம் 4 MB தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் வந்து யூசர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவே நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பிராண்டிங் சேனல் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ பண்ணுற விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் லோகோன்னு கிரியேட் பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஊருப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி லோகோ வேணும் அப்படின்றது, எந்த மாதிரி உங்கள் சேனல் வந்து நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்க அப்படின்றது எல்லாமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணுங்கிறத வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை பர்சனலாக நீங்கள் ஃபோட்டோஸ் கூட அப்லோட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அப்லோட் மீடியா கொடுத்து டிவைஸ் கொடுத்து நான் வந்து என்னோட பேனர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் ஏதாவது ஒரு பிக்சரை கூட நான் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட் ஷூட் போட்டதை நான் சூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதை வச்சு கூட நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டெம்ப்ளேட்டில் போயிட்டு ஏதாவது ஒரு டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணுவோம்.
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அப்லோட்ஸில் இருக்கிறது கூட நம்ம இங்கே கொண்டு வந்துட்டு நம்மளோட சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதை வந்து கொண்டு வந்துட்டோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இங்கே வந்து டெக்ஸ்ட்னு இருக்கும், அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி ஸோ உங்களோட சேனல் நேம் என்ன வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் வந்து பக்காவாக கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து நான் வந்து டெக் விஜயன் பேர் வச்சிருக்கனால நான் அதையே போடுறேன். ரைட், ஸோ இதோட சைஸை நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டெக் விஜயன் அப்படின்றத நம்ம சேனல் நேம் வச்சிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் மேட்ச் ஆகலை இல்லையா. ஸோ பின்னாடி வந்து லைட் இருக்குது, முன்னாடியும் லைட் கலர் இருக்குன்னா நம்ம இங்கே கலரில் போயிட்டு ஸோ நான் பிளாக் கொடுத்துட்றேன். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கொடுத்துட்றோம். ரைட், பிளாக். ஸோ டெக் விஜயன் அப்படின்றத வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட லோகோவை கிரியேட் பண்ண முடியும். ரைட், ஸோ அடுத்து இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு பை டிஃபால்ட்டாகவே நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் லோகோஸ் அண்ட் பியூட்டி லோகோ, பேஸ்கெட் பால் லோகோஸ், என்ன மாதிரி லோகோஸ் வேணால் இருக்குது. ஸோ இது சிஆல் கொடுத்தீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக ஏகப்பட்ட லோகோஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெக்னிக்கல் விஷயங்களை பற்றி பார்க்குறோம் அப்படின்றதுனால நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஏதாவது ஒரு ரேண்டமாக ஒரு கம்ப்யூட்டர் லோகோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரேண்டமாக ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த லோகோ சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னு ஆல்ரெடி இருக்குது, டெக் விஜயன் அப்படின்னு பை டிஃபால்ட்டாகவே வந்துருச்சு. நம்ம ஆல்ரெடி போட்டதுனால அது அப்படியே வந்துருச்சு. ஸோ நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி டெக் அப்படின்னு போட்டு என்டர் அடிச்சு விஜயன் அப்படின்றத போல்டாக போட்டு கீழே வந்து வேணால் நம்ம வந்து 2021 அப்படின்றத நம்ம வந்து ஈஸியாக டைப் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ இது வந்து என்னோட ப்ரொஃபைல் பிக்சராக நான் வைக்க போகிறேன். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் கிளிக் பண்ணி ஜேபிஜி ஃபார்மெட்டில் கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டாக வந்து அது ஒரு லொக்கேஷனில் சேவ் ஆகிக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து இது வந்து சேவ் ஆகிடுச்சு. ஸோ ஃபோல்டர் இங்கே வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன் என்னோட லோக்கல் ஃபோல்டரில். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் போய்ட்டு அப்லோட் கொடுத்து அந்த டவுன்லோட்ஸில் போய்ட்டு அந்த டெக்ன்றதை நான் சூஸ் பண்ணி இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரம் நீங்கள் கிராப் பண்ண போகிறீங்க அப்படின்றத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் சின்னதாக்கிக்கலாம். அப்போ தான் வந்து அந்த நேம் வந்து நல்லா பிரைட்டாக தெரியும். ரைட், ஸோ இப்போ வந்து நான் டன் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சேவ் ஆகிடுச்சு. நம்மளோட ப்ரொஃபைல் பிராண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ணிட்டோம். ரைட், ஸோ இது வந்து பப்ளிஷ் கொடுத்துறோம். ரைட், இப்போ வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் ப்ரொஃபைல் பிக்சர் கிரியேட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு பிளாங்காக இருந்தது இல்லைங்களா இந்த இடம். ஸோ இப்போ வந்து இதை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது லோட் ஆகி நமக்கு அந்த டெக் விஜயன் 2021 அப்படின்ற அந்த லோகோ அழகாக கிரியேட் ஆகிடும். ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பேனர் கிரியேட் பண்ணணும், யூடியூபோட பேனர் கிரியேட் பண்ணணும். ஸோ நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் பேனர்னே நீங்கள் சர்ச் பண்ணினாலே கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி சைடில் போய் பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் யுவர் ஸ்டோரி, பிஸ்னஸ் கார்டு, சர்டிஃபிகேட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு பதில் நம்ம வந்து பேனர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பேனர் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி யூடியூப் பேனர்னே சர்ச் பண்ணி யூடியூப் பேனர் ஆர் சேனல் ஆர்ட் இது வேணால் சேனல் ஆர்ட்டை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக எந்த சேனல் ஆர்ட் பிடிச்சிருக்கோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ப்ரோ வெர்ஷன். இந்த ஒரு மாதிரி க்ரீனம் மாதிரி போட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் அது எல்லாமே ப்ரோ வெர்ஷன். ஸோ அதை நம்ம வந்து காசு கொடுத்து தான் வாங்க முடியும். மிச்சது எல்லாமே வந்து அது இல்லாத பட்சத்தில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன் தான். ஓகேங்களா. ஸோ ஃப்ரீ வெர்ஷன் தான். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமே வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபோட்டோஸ் வச்சு பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் உங்களோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து கொண்டு வந்துக்கலாம். எந்த மாதிரி வேணால் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ நம்மளோட சேனலுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்குதான்னு பார்ப்போம். இது எல்லாமே நம்ம ஃபோட்டோஷாப்பில் பண்ணும்போது பக்காவாக பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து கேன்வாவில் பண்ணும்போது கொஞ்சம் அப்படி இருக்க தான் செய்யும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு கிடைச்சிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெக் விஜயன் அப்படின்னு போட்டுக்கிறேன். Learn more about YouTube. ரைட், ஸோ அதே மாதிரி லேர்ன் மோர் அபவுட் யூடியூப் அப்படின்றதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து சிம்பிளான ஒரு பேனர். ஸோ இந்த சிம்பிள் பேனர் வந்து பார்த்தீங்கன்னா இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயமா தான் இருக்கும். பட் ஆனால் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்க யூடியூப்பில் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரைட், ஸோ இப்போ பார்க்கலாம் நம்ம. ஸோ அப்லோட் கொடுத்து அந்த ரெட் டார்க்கை கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேனலோட ஆர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குது. ஸோ டன் கொடுத்துட்றோம். ஸோ டன் கொடுத்துட்டு பப்ளிஷ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பப்ளிஷ் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட சேனலில் போய் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா
நம்மளோட பேனர் வந்து சூப்பராக உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ நம்மளோட யூடியூப் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேனர்ஸ் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா தான் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். இந்த canva.com அப்படின்றது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரைட்? ஸோ நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு லோகோ தேவைப்படும் இல்லையா? ஸோ நம்ம வந்து ஹோமுக்கு போயிட்டு லோகோ கிரியேட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்மள்ட்ட இருக்கிற லோகோவே நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி அதே லோகோவையே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த லோகோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட வீடியோவை எடுத்துக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ என்னோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லோகோ வருது இல்லைங்களா, சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வருது இல்லையா? இந்த லோகோவை நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு தான். நீங்கள் மேபி இதே விஜயன் டெக்கை நீங்கள் அதாவது இந்த மாதிரி ஏற்கனவே நீங்கள் ப்ரொஃபைலுக்கு யூஸ் பண்ணுறதே கூட நீங்கள் திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை புதுசாக ஏதாவது நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணி அதை கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து புதுசாக ஒன்று போடணும்னு நினைக்கிறேன். ஸோ விஜயன் டெக்னாலஜி அப்படின்றத வந்து நான் கீழே போடணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நான் டவுன்லோட் கொடுத்து, ஸோ இப்போ நான் போயிட்டு என்ன பண்ணுறேன், அப்லோட்ஸில் பை டிஃபால்ட்டாக அந்த விஜயன் அப்படின்றத நான் சூஸ் பண்ணி இது இன்னும் கூட நீங்கள் சின்னதாக்கிங்க. அப்போ தான் பெருசாக தெரியும் எப்பயுமே நம்ம பார்க்குறதுக்கு, ரைட்? ஸோ இப்போ ஓரளவுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ டன் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எண்ட் ஆஃப் த வீடியோவா, கஸ்டம் ஸ்டார்ட் டைமா, அல்லது என்டர் வீடியோவா அப்படின்றத ஆப்ஷன் இருக்கும். எப்பயுமே என்டர் வீடியோ அப்படின்றத சூஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் வந்து அந்த லோகோ வந்து விசிபிள் ஆகும். நீங்கள் ஏதாவது பர்டிகுலர் டைமில் கொடுத்தீங்க, அந்த டைமில் சரியாக வந்து யூசர் வந்து கரெக்டாக உங்களோட வீடியோவை கவனிக்காமல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விடுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் ஃபுல் வீடியோலேயே அதை கொடுத்துருங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பப்ளிஷ் கொடுத்துட்றோம் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எப்போ நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணாலும் அதில் வந்து இந்த மாதிரி உங்களோட வீடியோவுக்கு கீழே இந்த தம்ப்நெயில், அதாவது அந்த லோகோ வந்து விசிபிள் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணுறதுக்கும் போது அதை பார்த்து அவங்க கிளிக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் யூடியூப்பில். ஸோ அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், ரைட்? ஓகே, ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பேனர் கிரியேட் பண்ணுறது. யூடியூப்க்கு ரொம்ப சிம்பிளாக ஸ்டார்ட் அப் பேனர்ஸ்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லை, நம்மளோட சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், ரைட்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பர் டூப்பரான விஷயத்தோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயம்.